கையில பிடிக்க முடியாத அளவு முடி அடர்த்தியா இருக்கணுமா? ஆளி விதைய இப்படி தேய்ச்சு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். பல எண்ணெய்கள், நிறைய ஆயுர்வேதிக் பொருட்கள் பயன்படுத்தியோ பலன் கிடைக்கலன்னு கஷ்டப்படுறீங்களா? அப்படின்னா இந்த ஆளி விதை உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. இந்த விதையில உள்ள பல நன்மைகள் நம்மள ஆச்சரியப்பட வைக்கும்னே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல முடி உதிர்வு, அடர்த்தி இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் பெரிய பிரச்சனையா பெண்களுக்கு இருந்துட்டு வருது. நம்மள நிறைய பேர் நமக்கு நீளமான அண்ட் அடர்த்தியான முடி வேணும்னு நினைச்சிருப்போம். காலநிலை மாற்றம், தண்ணீர் பிரச்சனை, முறையான பராமரிப்பு இல்லாம இருக்கிறது காரணமாகவும் நம்மளோட கூந்தல் பாதிப்படையலாம். சரி, இப்ப இந்த ஆளி விதையோட மகத்துவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஆளி விதை கடந்த சில வருஷங்களா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல முதல்நிலை வகிச்சுட்டு வருது. எடை இழப்புக்கு உதவுறதுல இருந்து அழகுல ஒரு பங்கு வகிக்கிறது வரைக்கும் ஆளி விதை இயற்கையாவே பல நன்மைகளை தன்னுள்ள அடக்கியிருக்குன்னே சொல்லலாம். அதுலயும் முக்கியமா பெண்களுடைய கூந்தலுக்கு ஆளி விதை பல நன்மைகளை கொடுக்குதுங்க. இந்த ஆளி விதையை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதை எண்ணெயாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பழங்கால முறைப்படி இந்த விதைகளை உட்கொள்ளவும் செய்யலாம். இப்போ இந்த ஆளி விதைகளோட நன்மைகள் குறித்து முக்கியமான ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டு வருது அப்படின்னே சொல்லலாங்க. சரி, இந்த ஆளி விதைனா என்ன பாத்துலாமா? ஆளி விதை கூந்தலுக்கு எப்படி உதவுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆளி விதைனா என்னங்கிறத பத்தி புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆளி விதை பழுப்பு நிறத்துல காணப்படும். இதுல புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், ஃபைபர் முதல் ஆக்சிஜனேற்றங்கள் வரைக்கும் பல அத்தியாவசிய நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு. ஆளி விதையில நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருந்தாலும் நம்ம உடலால இந்த அனைத்து சத்துக்களையுமே எளிதில் உறிஞ்ச முடியறது இல்லை. அதனால இதை பொடியாவோ இல்லைன்னா சமையல் எண்ணெய் மாதிரி பயன்களுக்காக பிரிச்சு எடுத்துக்கிறோம். நம்ம தலைமுடிக்கு இந்த ஆளி விதையில இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயை யூஸ் பண்ணும்போது அது நம்மளோட முடிக்கு ஒரு உரை மாதிரி செயல்படுது. அது மட்டும் இல்ல, இந்த எண்ணெயில ஒமேகா 3 கொழுப்பம்ல நிறைஞ்சிருக்கு. சாதாரணமா இந்த சத்து மீன்கள்ல காணப்படும். இது ஆளி விதைகள்ல ஆல்பா லினோலெனிக் அமிலம் அப்படின்னு சொல்லப்படுது. இது உடல்ல ஏற்படுற அலர்ஜியை குறைத்து முடி வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆளி விதையில பி விட்டமின்கள் அதிகமா நிரம்பி இருக்கனால இது கேசத்தோட மயிர்கால்களை வலுப்படுத்தி விரைவான முடி வளர்ச்சிக்கு உதவுது. அது மட்டும் இல்ல, இந்த விதையில விட்டமின் ஈயும் நிறைஞ்சு காணப்படுது. இது உச்சந்தலையில ஃப்ரீ ரேடிக்கல்களின் விளைவை குறைக்குது. இதுவும் முடி வளர்ச்சிக்கு உதவுங்க. ஆளி விதைகளை நீங்க உங்களோட தினசரி கூந்தல் பராமரிப்புல ஒரு பகுதியா மாத்திக்கலாம். அதற்கான வழிகள் இப்ப நான் சொல்றேன். ஆளி விதை எண்ணெயை உங்க கூந்தலோட வேர் பகுதி மற்றும் உச்சம் தலையில பயன்படுத்துறது மூலமா இதோட நன்மைகளை பெறலாம். ஆளி விதை எண்ணெயை உங்க தலைமுடிக்கு ஒரு மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா எண்ணெயை கைகள்ல ஊத்தி மென்மையா உங்க உச்சம் தலையில மசாஜ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணீர்ல ஷாம்பு யூஸ் பண்ணி உங்களோட கூந்தலை அலசிக்கலாம். அடுத்ததா கண்டிஷனர் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிஷனர் பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்த மற்றொரு வழியும் இருக்கு. நீங்க வீட்லயே ஆளி விதையில ஜெல் தயாரிக்கலாம். எண்ணெயா அப்ளை பண்ணி கழுவுறதை விட ஜெல்லை யூஸ் பண்ணும்போது அடுத்த ஷாம்பு வாஷ் வரைக்கும் நீங்க இதை கழுவ தேவையில்லை. நம்மளோட அன்றாட உணவு வகைகள்ல கூட நாம இந்த ஆளி விதை எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பா சாலட், தானிய வகை உணவுகள், ஸ்மூத்திஸ் இந்த மாதிரியிலையும் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம். கூந்தல் வளர்ச்சிக்கு நம்மளோட உடல் ஆரோக்கியமும் முக்கிய பங்கு வகிக்கும். ஊட்டச்சத்துள்ள உணவுகள், நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் நம்மள இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்து தற்காத்துக்கும்னு சொல்லலாம். மொத்தத்துல இப்போ தலைமுடியோட பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு இல்லையா? ஆளி விதை ஊட்டச்சத்துக்கு நிறைந்த ஒரு சத்துள்ள பொருளுங்க. இது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பயன் கொடுக்கும். இதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்க கூந்தல் பிரச்சனைகள் தீரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாதுங்க. சோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சரிங்களா? உங்களோட ஃபீட்பேக் நீங்க ஷேர் பண்ணும்போது எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவாங்க. பிளஸ் பர்சனலி நான் சொல்லணும்னா ஆளி விதை அந்த பிளாக் ஷீடோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே ஏறாலும் அதை இன்டேக்கா எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, மீன் சாப்பிடும்போது நம்ம கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஆளி விதையும் அவ்வளோ சத்துக்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால ப்ளீஸ் இதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு ஜெல் பதத்துலதான் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை எப்படி காய்ச்சணும், இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் எந்த வீடியோ வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்க லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அகைன் உங்களை வேற யூஸ்ஃபுல்லான மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care.